கூட்டணியை உடைக்கிறாங்க சார். எதிர்கட்சி வேலை கூட்டணியை உடைக்கிறதா சார். அவன் வேலையை அவன் செய்யறான். எதுக்காக இந்த புலம்பல்? ஓகே, எங்கேயோ கிடக்கு சார் எலெக்ஷன் சார். ஒன்னையாம வச்சுவாங்க இந்த கட்சிகள், இவங்களுக்கு 1% 1/2% ஓட் பேங்க், அது இம்மெட்டீரியல். இடதுசாரிகள் என்ற பிசிகாவோட வாக்கு வங்கி என்பது அந்த தலைவர்கள் தனிப்பட்ட முறையில திமுகவோட பாராட்டக்கூடிய தோழமையால தீர்மானிக்கப்படுறதில்ல. இந்த 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 கட்சிகளுடைய வாக்கு வங்கி அவர்களுடைய நலன்கள் பாதிக்கப்படும் போது அது தலைவர்கள் திமுகவோடு போனாலும் வாக்கு வங்கி போகாது. திருமாவும் ரவிக்குமாரும் ஆலூர் ஷானவாசும் எஸ் பாலாஜியும் சிந்தனை செல்வனும் பனையார் பாபுவும் வேணா ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் கட்டி பிடிச்சிக்கின்னு டீயும் சமோசாவும் சாப்பிட்டு கூட்டணியில இருக்கலாம். அந்த வாக்கு வங்கி 21 அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆன மாதிரி, ஏன் 24 டிரான்ஸ்பர் ஆன மாதிரி, சத்தியமா சொல்றேன், அசம்பிளில 21 அளவுக்குள்ள வச்சா அப்ப டிரான்ஸ்பர் ஆன மாதிரி 26 டிரான்ஸ்பர் ஆகாது. அதுவும் விஜய் ஃபேக்டரால ஆல்ரெடி திருமாவோட ஓட் பேங்க்ல பெரிய டென்ட் வந்திருக்கு. நம்பர் 1 கேஷுவலிட்டி விஜய் ஃபேக்டர்ல திருமா. இதுல இந்த மாதிரியான இஷ்யூஸ், ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான அரசாங்கத்தோட போக்குகள், கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ், பல இடங்கள்ல கோயில்கள் பூட்டி கிடப்பது, இந்த மாதிரியான இஷ்யூஸால தங்களுடைய 0.98% தான் சார் அவருடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தலில். தட் இஸ் லெஸ் than 1%. அதுவே சதுர